ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் 12 தான், தமிழ் தலைவாஸ் தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி தான். எஸ், மோஸ்ட் ப்ராப்ளி ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு போன வருஷம் ஆகஸ்ட்டில் தான் ஆப்ஷனே நடந்தது. இந்த வாட்டி மே எண்ட்லேயே முடிச்சுட்டாங்களே 3 மாதம் முன்னாடியே. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் ஸ்டார்ட் பை ஆகஸ்ட். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்னு. தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே சொல்லிட்டோம். நம்ம இது வரைக்கும் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. வில் வெயிட் அண்ட் சி. கோச்சு சஞ்சீவ் பல்யான் தெரியும், பவன் அண்ட் அர்ஜுன் பிக் நேம்ஸ். இந்த 3 பேருமே பிக் நேம்ஸ் இன் பிகேஎல். அர்ஜுன் ஆகட்டும், பவன் ஆகட்டும், சஞ்சீவ் பல்யான் 3 பேரும் புதுசு ஃபார் தமிழ் தலைவர் தான் சொல்லணும். ஏன்னா பவன் வந்து ஒரு மேட்ச் தான் விளையாண்டார் பிகேஎல் 9, அதனால் அவர் கணக்கில் சேர்த்துக்க முடியாது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருமே நியூ கம்மர்ஸ் தான் நம்ம சொல்லணும். எஸ், சாகர் ராத்தி சக்ஸஸ், கீ டு சக்ஸஸ் யார்? சாகர் ராத்தி தான். சாகர் ராத்தியோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம பிளே ஆஃபுக்கு போக முடியும், ஃபைனலுக்கு போக முடியும், கப்பு ஜெயிக்க முடியும். தட்டுறோம் தூக்குறோம், திரும்பவும் சொல்கிறேன், உன்னால் முடியும் தம்பி தான். ஏன்னு கேட்பீங்க, காரணத்தோடு சொல்கிறேன். டேலண்ட்டை பற்றி எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. வெரி குட் டிஃபெண்டர், ஃபென்டாஸ்டிக், வெரி குட் கேம் ரீடர். கேம் சுச்சுவேஷன் ரீட் பண்ணுறதாகட்டும், ஆப்போசிஷன் என்ன திங்க் பண்ணுவாங்க, எந்த ரைடரை எப்படி பிடிக்கணும், எப்படி ஆங்கிள் பிடிக்கணும், எப்படி தை ஹோல்டு, அட்வான்ஸ் ஆங்கிள் பண்ணக்கூடாது, யூனோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும். லீடர்ஷிப், எந்த நேரத்தில் எந்த ரைடரை அனுப்பணும், யார் யார் எத்தனை செகண்ட் அனுப்பணுன்றதெல்லாம் சாம்பியன் இவர். பிகேஎல் 9லேயே பார்த்துட்டோம் இல்லையா? ஏன்னா பவன் ஷராவத் இன்ஜூரி ஆனப்போவே அப்படியே எல்லாமே தடுமாறிட்டாங்க. என்ன பண்ணுறது நமக்கும் புரியல. கோச் வேறு 6 மேட்சுக்கு அப்புறம் போயிட்டார் பிகேஎல் 9ல் உதயகுமார். அப்புறம் அஸ்வன்குமார் வந்தார். பட் தூக்கி நிறுத்தினார்ல, இல்லைன்னா அங்கேயே விழுந்துருக்கும் அந்த டீமு. அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால தான் அவ்வளோ தூரம் வந்து செமிஃபைனலுக்கே போனோம். நம்ம சொல்லுவீங்க எல்லாம் கடைசியில் தான் அவர் இல்லையே சார்ண்ணா. இல்லை தான், பட் 17 மேட்ச் தான் விளையாண்டார். இந்த கடைசி விளையாண்டு 6 மேட்ச் விளையாண்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, செமிஃபைனலில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருப்போம், ஃபைனல் கூட ஜெயிச்சிருப்போம். நம்ம யோசிச்சு பாருங்கள். வெரி ஃபியூ 2-3 பாயிண்டில் தான் தோற்றோம் பொன்னேரி பர்த்தன்ட்ட. நல்ல ஞாபகம் நினைக்கிறேன். செமிஃபைனலில், குவார்டர் ஃபைனலில் கிக் விட்டார் மோஹித் வர யூபிஓதால டை பிரேக்கரில். ஸோ அந்த நேரத்தில் அந்த சின்ன சின்ன டெசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னு, அது வாஸ் மிஸ்ஸிங் பிகேஎல் 9ல். அது சாகர் இஸ் வெரி குட், பிரில்லியன்ட் இன் தட். என்ன கேட்டால் கேப்டனாகவே ஆக்கிடுங்க. இது வரைக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. மோஸ்ட் ப்ராப்ளி அவராக தான் இருப்பார் கேப்டன். ஏன்னா ஆப்ஷனுக்கு முன்னாடி 100% சொன்னீங்க எல்லோரும் இவர் தான் கேப்டன்னு. பட் பிகாஸ் அர்ஜுன் தேஷ்வார் அண்ட் பவன் ஷராவத் வந்ததுனால 2 பேருமே பிக் நேம், 2 பேருமே கேப்டன் மெட்டீரியல், 2 பேருமே கேப்டனாக இருந்தவங்க. பவன் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆகட்டும், அர்ஜுன் வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸ் ஆகட்டும். ஸோ இங்கே வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, சாகர் ஒரு காமன் ஃபேக்டர், அதுவும் ஒரு டிஃபெண்டர் இருக்கிறது ரொம்ப நல்லது. போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபெண்டர் ஒன்லி வில் வின் யூ டோர்னமெண்ட். தமிழ் தலைவர் டிஃபென்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை. ஈவன் தோ சாகர் 17 மேட்ச் தான் பிகேஎல் 9 விளையாண்டாலும் லாஸ்ட் 3 சீசன் பாருங்கள், டாப் 3ல் இருந்தது நம்ம டீமு. டிஃபென்ஸ் யூனிட்டை சொல்கிறேன் நான். நிதிஷ்குமார் போன சீசன் தான் ஃபஸ்ட்டு விளையாடுற மாதிரி யாருக்கு தெரிஞ்சுது. அது எவ்வளோ ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர் அவார்டு வேறு வாங்கிட்டு போயிட்டார். இதுவரை நீங்கள் சொல்லுங்க, சாயல் குலியா வேறு இல்லையே சார். சாகர் ரைட்டு கார்னர், சாயல் குலியா லெஃப்ட் கார்னர் இல்லையான்னு. அதுக்கு தான் இவர் வந்துட்டார்ல நிதிஷ்குமார், அவரும் லெஃப்ட் கார்னர் தான், அவார்டே வாங்கிட்டார் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே. அதுவும் கேப்டன் மெட்டீரியல் வேறு. கடைசி 7-8 மேட்ச் அவர் தான் கேப்டன்சி பண்ணார் போன சீசனும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்போ அர்ஜுனுக்கும் பவனுக்கும் ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துடலாம். உன்னோட ஜாப் கோன் கெட் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். நீ இப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க, அவ்வளோதான். பாய்க்கெலாம் நான் பார்த்துக்கிறேன். அது சாகரோட ப்ரெசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த இடத்துல வந்து யார் எவ்வளோ ரைடு எடுக்கணும், டிஃபெண்ட் தேவையில்லாத கன்ஃபியூஷன். நிறைய பேர் ஈகோ வருமா சார், அது வருமா சார், அர்ஜுன் பவன் கிட்ட கேட்டிங்க. அப்போல்லாம் ஒன்றும் வராது. இருந்தாலும் நம்ம பூத கண்ணாடி வச்சு பார்ப்போம் இல்லையா, ஏதாச்சும் ஒரு தவறுனால தான் இதான் காரணம், இவர் தான் வேணும்னு அவர் அவுட் பண்ணி விட்டார், இவர் அவர் அவுட் பண்ண, தேவையில்லாத ஸ்பெகுலேஷன் அதெல்லாம் தேவையில்லை. சாகரோட ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான். ஏன்னா போன சீசன் ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இன்ஜூரி ஆகிட்டார். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது அவருக்கு விளையாடி கபடியை. ஐ மீன் ப்ரொஃபஷனல் கபடி, ஹை கிளாஸ் கபடி சொல்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு, டொமஸ்டிக் சின்ன சின்ன மேட்சஸ் விளையாடுறது வேறு. பட் சாகர் பிகேஎல் 10ல் பாருங்கள், அப்பயும் 66 பாயிண்ட் எடுத்தார். 18 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. அதில் 6 வாட்டி I5 எடுத்தார். அஸ்வன்குமார் இருந்தார் இல்லையா கோச்சா, அது சுத்தம் மோசம். நம்ம சரியாகவே பர்ஃபார்ம் பண்ண முடியல. பிகேஎல் 11ல் ஃபஸ்ட் மேட்ச்சில் போயிட்டார். பிகேஎல் 9ல் 53 பாயிண்ட்டு, 17 மேட்ச்சில் I5 5 வாட்டி எடுத்தார். கடைசி நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கி மட்டும் ஒரு ஃபுல் டோர்னமெண்ட் விளையாட்டு தான் நம்ம ஜெயிச்சிருப்போம் கப்பை. ஆனால் நரேந்தர் பாட்டி 250 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு சப்போர்ட்டுக்கு நரேந்தர் அண்ட் அஜிங்கே பவார் சொல்கிறேன், ஹிமான்ஷு. இட் வாஸ் வெரி நைஸ். அபிஷேக் அண்ட் மோஹித். அபிஷேக் பாவம் மனிந்தர் சிங்கும் தள்ளும் போது முகத்தில் ரத்தம்லாம் வந்ததுப்பா. ஃபுல் அவுட் போட்டார். அப்போது சாகர் டேலண்ட்டை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஃபிட்னஸ் கண்டிப்பாக அது அவருக்கும் தெரியும். கொஞ்சம் பார்த்து விளையாடணும் அவர். ஸோ டிஃபென்ஸ் தான் அடிக்கடி பவன் ஷராவத்தை டிஃபென்ஸ் பண்ண போய் தான் அவருக்கு அடியப்பட்டது. போன சீசனும் அவர் ஃபுல்லாக விளையாடல தெலுங்குக்கு, அதுக்கு முந்தின சீசனும் விளையாடல ஃபுல்லாக. யார் வேலை என்னவோ அதுதான் பண்ணோம். ஆக்சுவலாக ஆல்ரவுண்டர் ஒருத்தருங்கெல்லாம் பாய்க்கலாம், அவங்க பார்த்துப்பாங்க. ரீடிங் த கேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், காமன் சென்ஸ், கேம் ஆஃப் மில்லிமீட்டர்.
சாகரோட யாருக்கு ரொம்ப நல்லா தெரிய போகுது, சாகர் ராத்தி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க அவங்க ஃபியூ வீக்ஸ் முன்னாடி. அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் கேப்டனுக்கு ஃப்ரம் த பிளேயர். யூனோ மரியாதைங்கிறது கேட்டு வாங்கக்கூடாது, தன்னாலே வரணும். அந்த மரியாதை சாகருக்கு எப்போதுமே உண்டு. நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ் தலைவாஸ், எதிர விளையாடுற 11 டீமையும் கேளுங்க. சாகர் அச்சா ஆத்மியே, அச்சா பிளேயர், அச்சா டிஃபெண்டர், அச்சா கேப்டனு, கபர்தார் அப்படி தான் சொல்லுவாங்க. ஜாகிரதையா விளையாடணும் அவருக்கு எதிரன்னு. அது பேர் தான் ரெஸ்பெக்ட்டுங்கிறது. பவன் ஷராவத் அண்ட் சாகர்லாம் வந்து PK 9க்கு முன்னாடி 1.5 மாதம் ப்ரீ கேம்பில் எல்லாம் ஒன்றா விளையாண்டாங்க ப்ராக்டிஸ். அதனால சாகர் அண்ட் பவனை பற்றி பிரச்சனையே இல்லை. பவனுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு என்ன 95% தெரியும் சாகரோட மூவ்மெண்ட் என்ன, திங்கிங் என்னன்னு. ஏன்னா 1.5 மாதம் ப்ரீ கேம்ப் ஒன்றா தானே இருந்தாங்க. இன்ஜுரி என்னமோ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் தான் ஆச்சு குஜராத்துக்கு எதிராக விளையாடும் போது PK 9ல். அதனால அதை பற்றி பிரச்சனை. அதுதான் நரேந்தர் இன்னும் பவன் பாய் மேரா ரோல் மாடல் மேரா ஓ ஹே ஏ ஹே சொல்லிட்டு இருக்காருன்னா அது பவன் ஷராவத். அர்ஜுன் தான் புதுசாக வந்து அர்ஜுன் வந்து புதுசாக அவரு ஃபீல் பண்ண மாட்டார். ஏன்னா கோச் இருக்கார் பக்கத்தில் சஞ்சீவ் பல்யான். இவங்க 2 பேரும் 5-6 வருஷம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் வரை ட்ராவல் பண்ணியிருக்காரு போன சீசன். ஸோ யாருமே எங்களுக்கு வந்து என்னதான் இவங்க புதுசாக வந்தாலும் இந்த பழைய ஆளுங்க மாதிரி தான். பவன் வந்து அந்த காலத்துலலாம் பேசிட்டு இருப்பார், நம்ம PK 9 இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுமா அது பண்ணுமா. அது ஒரு காரணம் சாகர் அண்ட் சாயில்குள்ளேயெல்லாம் பிரமாதமாக டிஃபென்ஸ் பண்ணது PK 9ல். ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஃபுல்லாக பவனை தானே அவுட் பண்ணியிருப்பாங்க. அபிஷேக் ஆகட்டும், மோஹித் ஆகட்டும், பவன், அஜிங்கே பவார், நரேந்தர் இவங்களெல்லாம் தானே ரைடு எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்கிறேன் PK 9க்கு முன்னாடி. ஸோ பவனையும் நீங்கள் டேக்கிள் பண்ணிட்டீங்கன்னா பாக்கியெல்லாம் பச்சா அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி தான். அதனால் இப்போ பவன் ஷராவத் இருக்கிறது பெரிய பெரிய ப்ளஸ். 2 பேரும் லெட் தம் டூ தர் ஜாப். அண்ட் கோச் கார்னரில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆகட்டும் சரி, ஒவ்வொரு வாட்டி கோச் கார்னரில் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை சாகருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம் அப்படி இல்லை. 5 விதமான கேப்டன், புது கேப்டன், நிறைய கேப்டன் வந்துட்டாங்க. ஸோ ஒரே கேப்டன் நம்ம சாகர் ராத்தி. ஸோ அவருக்கு தெரியும் இட்ஸ் அ பிக் யூனிட். பெரிய பலம் அவருக்கு வந்து இவர் நிதிஷ்குமார் வேறு இருக்கிறது கூட. ரைட் கார்னர் அண்ட் லெஃப்ட் கார்னர் ரொம்ப முக்கியம். கவரை வந்து ஆஷிஷ் பார்த்துப்பாரு. ஹிமான்ஷு ஆல்ரவுண்டர் இருக்காரு, ரோனக் இருக்காரு, NYPயில் ஒரு 2 கவர் பிளேயர்ஸ் வேறு இருக்காங்க. அண்ட் மொயின் ஷஃபாகி மறந்துட்டோமே, அவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பிளேயர். நரேந்தர் அப்கோர்ஸ் அவங்களாம் ரைடர் கணக்கில் வருவாங்க. மொயின் ஷஃபாகி. ஸோ அவர் வந்தாலே யாரோ வராங்கப்பா அப்படி கேம் விளையாடுறாங்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பவர் ஹவுஸ் பவன், அர்ஜுன், சாகர், மொயின் ஷஃபாகி, நரேந்தர் இன்னும் கூட்டி கழிச்சு பாருங்கள், கணக்கு கரெக்டாக இருக்கும். ராதாரவி சொல்கிற மாதிரி ஜோடியாக விளையாது ரொம்ப முக்கியம். ஏன்னா சாகர் அண்ட் சாயல்குள்ளேயே வாஸ் வெரி குட் ஜோடி. அது உடஞ்சிடுச்சே சார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தான் இவர் இருக்கார் நம்ம நிதிஷ்குமார். 79 பாயிண்ட்ஸ் 22 மேட்ச்சில் போன சீசன். லாஸ்ட் 8 மேட்ச் கேப்டன் வேறு, அவார்டு வேறு வின் பண்ணிட்டாரு பெஸ்ட் டிஃபெண்டர்னு. நீங்கள் ஜோடின்னு பார்க்கும்போது சுனில், பர்வேஸ் பன்ஸ்வால் அப்படி தான் நல்ல ஜோடி. ஆனால் பிரிஞ்சுது, இவர் ஃபெயில் ஆகிட்டார் பர்வேஸ் பன்ஸ்வால். சுனில் தப்பிச்சிட்டாரு. எல்லாருமே சுனில் வந்து அலோனா கூட அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். பர்வேஸ் பன்ஸ்வாலுக்கு சுனில் இருந்தால் தான் பண்ண முடியும். சாயல்குள்ளேயும் தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சாகர் இருந்தால் தான் சாயல்குள்ளேயும் பண்ண முடியும். போன சீசனே பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. அதனால தான் அவர் ரிலீஸ் வேறு பண்ணது. ஸோ இவ்வளோ காம்பினேஷன் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை சாகரோட ஃபிட்னஸ் வில் டிசைட். சாகர் ஃபுல் டோர்னமெண்ட் விளாண்டாருன்னா கண்டிப்பாக பிளே ஆஃப் தாண்டுறோம் நம்ம. அதுக்கப்புறம் எனிபடிஸ் கேம். அப்போ உள்ள யார் எதிராக வரா அதை வச்சு நம்ம கணக்கு அப்புறம் போடலாம். ஃபஸ்ட்டு கோல் என்ன, செமிஃபைனலுக்கு பிளே ஆஃபுக்கு போகணும், குவாலிஃபை ஆகணும். மினிமம் 65 பாயிண்ட் வேணும், மினிமம் 65. அதுக்கு மேலே தான் வெல் அண்ட் குட்டு. டாப் 6 தானே குவாலிஃபை ஆக போகுது. சாகரோட ஃபிட்னஸ், சாகர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். அதை நான் பேர் சொல்கிறேன், ரெடி ஆகிக்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஃபிட்டாக இருப்பார். அவருக்கும் தெரியும் அவரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு. இஸ் பார் கப் ஜீத்னா வேறு சொல்லிட்டு போயிட்டார் ஓனர். இந்த வாட்டி கப்பு ஜெயிக்கிறதான்னு. ஸோ எல்லாமே இப்போ சாகர் கேப்டன் ஆக்கிடுங்க. எவ்ரி திங் இன் சாகர். சாகர் கிட்டத்தட்ட MS தோனி ஆஃப் தமிழ் தலைவாக சொல்லிடலாம். ஆமாம், MS தோனி CSK என்ன பண்ணுறாரோ அதான் சாகரும் இங்கே பண்ணுறாரு. மோட்டிவேட்டிங் த யங்ஸ்டர்ஸ், ரீடிங் த சிச்சுவேஷன். எதிர ஒரு ரைடர் என்ன யோசிக்கிறான், எந்த நிமிஷத்தில் எத்தனை ரைடரு, யார் எப்போ போகணும், எப்போ போனஸ் பாயிண்ட் எடுக்கணும், இது எல்லாமே அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். 5 நிமிஷம் அஹெடாகவே யோசிச்சுட்டு இருப்பார் சாகர். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.